நடைபெற்ற பீகார் தேர்தலில் என்டிஏ அந்த கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வென்று காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்துள்ளது. இதை எப்படி பார்க்குறீங்க? அங்கே தேர்தலும் ஒன்று நடந்தால் தானேங்க காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சது, பாஜக மாபெரும் வெற்றி பெற்றுன்னு சொல்கிறதுக்கு. அவங்க எதுக்கு தேவையில்லாமல் தேர்தலெலாம் ஒன்று நடத்தினுக்கிறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மக்களுடைய வரி பணம் தான் வீணாக போகுது. அந்த தேர்தல் நடத்துகிற செலவுக்கு ஆகிற பணத்தை கூட எடுத்து அவங்க நண்பருக்கு அதானிக்கு அம்பானிக்கும் கொடுத்து இன்னும் அவங்க சந்தோஷமாக வச்சுருக்கலாம். அதை விட்டு போட்டு தேர்தலும் ஒன்று வச்சு மக்கள் லைனெல்லாம் நிற்க வச்சு ஓட்டு போட வச்சு அப்புறம் இவங்களே ரிசல்ட்டை முடிவு பண்ணுறது என்பது தேவையில்லாத வேலை. அதாவது சர்வாதிகார ஆட்சியை நடத்துறதுக்கு ஜனநாயகன்ற ஒரு போர்வை தேவைப்படுது. அந்த போர்வை ஜனநாயக போர்வைக்கு தான் இந்த தேர்தல் நடத்தினுக்கான். இதெல்லாம் தேவையே இல்லாத ஒன்று. இவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே டிக்ளேர் பண்ணிட்டு நாடு ஃபுல்லாக எல்லா கட்சியோட ஆட்சியையும் கலைச்சிட்டு சர்வ ஜனாதிபதி ஆட்சி ஒன் மேன் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டு சர்வாதிகார ஆட்சியை போதை விட்டுப்புட்டு பீகார்னு ஒரு தேர்தல் ஒன்று நடத்திக்கின்னு மற்ற மாநில தேர்தல் ஒன்று நடத்திக்கின்னு இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. மக்கள் நேரமும் வீணாக போகுது, மக்களுடைய வரி பணமும் போகுது. அந்த செலவு பண்ணுற பணத்தெல்லாம் பாவம் அந்த அபானிக்கும் அந்த அணிக்கும் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வறுமையில் சாப்பாடே கஷ்டப்படுங்கிறாங்க, அவங்களுக்கு தூக்கி கொடுத்துருக்கலாம். அதை விட்டுப்பட்டு தேர்தல் ஒன்று நடத்தி மோசடி தேர்தல் நடத்திட்டு வச்சுருக்காங்க. இல்லை உங்களை போன்ற கட்சிகள் இந்த பிஜேபியை எதிர்ப்பதே ஒரு கொள்கையாக தானே வச்சுருக்கீங்க. இந்த தமிழகத்தில் உங்களை போன்ற பல கட்சிகள் பிஜேபி வெற்றி பெற்றாலே தேர்தல் குளறுபடி தில்லாலங்கடி வேலை காட்டிட்டாங்க. இது பிஜேபி எதிர்ப்புங்க ஒரே கொள்கையை கடைபிடிக்கிறீங்களா? அப்போ சரி, பிஜேபி ஆதரிக்கிறது ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்கள். இல்லை, இப்போ தமிழகத்தில் இந்தியா பூரா பிஜேபி ஆதரவு இருக்கும்போது தமிழகத்தில் எதிர்ப்பதே ஒரு கொள்கையாக தானே பல கட்சிகள் வச்சுருக்கீங்க. எங்கே இந்தியா ஃபுல்லாக பிஜேபிக்கு ஆதரவு இருக்குது? எந்த மக்கள் ஓட்டு போடுறாங்க? இப்போ பீகார் தேர்தல் எடுத்துங்க, அந்த பிஜேபி கட்சியை சேர்ந்து அந்த மாநில துணை முதல்வர் மக்கள் ஓட அடிச்சு தேத்தனா, அவனை மந்திரிங்க எங்கே போனாலும் மக்கள் அடிச்சு தேத்தினாங்க. ஒரு எம்எல்ஏ கூட போய் அங்கே ஓட்டு கேட்க முடியல. போகிற இடத்துல ஓட்டு ஜனங்க இளைஞர் கத்துறாங்க. அப்படி இருக்கும்போது எங்கெங்க மக்கள் பிஜேபி ஆதரிக்கிறாங்க? எந்த மாநிலத்தை மக்கள் பிஜேபி ஓட்டு போட்டிருக்காங்க? இவங்களாக அந்த எலெக்ஷன் கமிஷனை வச்சுக்கின்னு இவங்களாக ஓட்டை போட்டு அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு இப்போ பீகார் நடந்தது தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணிக்கும் 10,000 எவன் அப்போ விட்டு காசு? மோடி அவர் அப்பா விட்டு சம்பாதிச்சு அந்த காசில் கொடுத்தாரு. மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுத்து போட்டு அப்போ வாங்கினா கூட மக்கள் எங்கே அவர் கொடுத்த காசு நான் சந்தோஷப்பட்டிருந்தாங்கன்னா துணை முதல் வரும்போது ஆரத்தி இடத்துல வரவேற்றுப்பாங்க. எது கலந்து கொண்டு அடிச்சு தத்தி விட்றாங்க, மாட்டு சாணியெல்லாம் வைத்து எதுக்கு அடிச்சு தத்துறாங்க? போலீஸ்காரெல்லாம் கூட சேர்ந்து பயந்து வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? இவங்க கொடுத்த 10,000 ரூபாயில் சந்தோஷப்பட்டிருந்தா மக்கள். இல்லை, நீங்கள் இப்போ இந்த தேர்தலில் பெண்கள் 6லேருந்து 7% வாக்கு அதிகரிச்சிருக்கிறாங்க. அது முக்கிய காரணம் பூரண மதுவிலக்கு அறிவிப்புன்னு சொன்னதுனாலேயே இந்த பெண்கள் ஓட்டு அதிகமாகிருக்கு. இப்போ இங்கே காசு கொடுத்து இப்போ தமிழ்நாட்டில் திமுக ஜெயிச்சிச்சு, அப்போ பிஜேபி இங்கே குளறுபடியாக பண்ணிச்சு, அது மட்டும் ஏற்றுக்கிறீங்களா? ஏங்க இவன் திருடுறான்றதுக்காக நீ திருடுறது நியாயமா? இல்லை, அது எலெக்ஷன் கமிஷன்ல கூட சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஏங்க திமுக தான் திட்டுப்பாய் நல்லா இருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சு. இவன் திருடுனான்றதுக்காக அவன் திருடுறான் நானும் திருடுவேன், அது திட்டு நானும் திருடுறது நாயம் தான் சொல்றேன். இல்லை, எலெக்ஷன் கமிஷன் அந்த ஓட்டு மிஷினை குறை சொல்றீங்க. இங்க ஜெயிச்சப்போ மட்டும் ஏன் அப்ப அவங்க ஏத்துக்கிறாங்க, அங்க நினைச்சு தோத்துட்டா மட்டும் எலெக்ஷன் இவி மிஷின் தில்லாலங்கடின்னு எப்படி சொல்றீங்க? இப்போ போன தேர்தலுக்கு தான் நீங்க இப்படி கதை சொல்றீங்க. வரப்போ தேர்தலுக்கு தான் நடக்க போகுது. வரப்போ தேர்தலுக்கு பாஜக தான் ஜெயிக்க போகுது தமிழ்நாட்டில். விஜயம் எங்க ஜெயிக்க போகுது? அதுக்கு தானே எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க. எஸ்ஐஆர் சொல்றீங்க. பீகார்ல எஸ்ஐஆர் கொண்டு வந்து 65 லட்சம் பேர் அவங்க ஓட்டு போடுறத வாக்குரிமை டிஸ்மிஸ் பண்ணாங்க, வாக்குரிமை இல்லாத பண்ணிட்டாங்க. இப்போ அந்த மக்கள்லாம் போட்டிருந்தா என்ன இருக்கான்? ஒன்று. ரெண்டாவது, எவ்வளோ மக்கள் என்ன மக்கள் ஒட்டுமொத்த காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டால் கூட காங்கிரஸ் ஜெயிக்காதுங்க. ஏன்னா டிக்ளேர் பண்ணுறது இவங்க தாங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் பாருங்கள், முடியும் போது ஒரு 20% வாக்குப்பதிவு நடந்துன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 2 மணி நேரத்தில் எக்ஸ்ட்ரா அதெல்லாம் கிடையாது, எக்ஸ்ட்ரா 10% சேர்த்து சொல்லுவாங்க. அந்த 10% யார் சேர்க்கறது? இவங்களா சேர்த்துக்கிறது தானே, இவங்களா மிஷினை வைக்கிறது தானே. மிஷினை யாருங்க கொண்டு வருது? அந்த மிஷின் தயாரிக்க நிறுவனத்தில் யாருங்க டைரக்டரு? பிஜேபிக்கு தான் 2 பேர் டைரக்டர் ஆகுறாங்க. அவங்க தானே செட்டிங் பண்ணி அனுப்புகிறாங்க.
கேட்டால் வந்து அதெல்லாம் நடக்க ஒன்றா நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் மிஷினை கொடுக்குறேன்றாங்க. நீங்கள் மிஷினை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி பண்ண முடியாத ஒரு மிஷினை கொடுத்துட்டு ப்ரூவ் பண்ணேன்னா ஓட்டு முடிகிற போது ஓட்டு எலெக்ஷன் அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையும் அந்த மிஷினை செட் பண்ணி அனுப்பிச்சிட்டு எலெக்ஷன் முடிஞ்சு கரெக்ட் பண்ணி வச்சிடுறீங்க. கரெக்ட் பண்ணி வச்ச மிஷினை எதில் ஒன்றா எடுத்து ஒன்று செக் பண்ண எப்படி செக் பண்ண முடியும், எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? இல்லை இப்போ இந்த எஸ்ஐஆர் சொல்கிறீங்க. இப்போ நாங்கள் இருக்கிற பகுதியிலே 300 பேர் அந்த ஓட்டு இல்லை, ஏன்னா அவங்க அங்கே இல்லவே இல்லை. அப்போது இது வரலைன்னா அந்த 300 பேர் ஓட்டும் இப்போ ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தானே இருக்கும். இப்போ செத்தவங்க, குடிபெயர்ந்தவங்க அதெல்லாம் நீக்கவே இல்லைன்னா அப்போ அந்த ஓட்டு அப்புறம் நீக்கி தானே ஆகணும். சரி, ஓகே, நீங்கள் கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு ஏங்க 2002 ஓட்டு போட்ட என் தாத்தாவுடைய வாக்காளர் அடையாள அட்டை என்ன கேட்குற? அது எப்படிங்க என்னால் கொடுக்க முடியும்? அது இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னா அது தேவையில்லை தான். அது நீங்கள் அது இதை கேள்வி கேட்கறதுனா நீங்கள் இதை சொல்கிறீங்க, புரியுங்களா? ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீ அதை கொடுக்கலான்னால உனக்கு கிடையாதுன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ண போகிறீங்க. இதுதான் பீகாரில் நடந்தது. ஒரு உதாரணத்துக்கு ஆதார் அட்டை ஒன்று இருக்குது. ஆதார் அட்டை என்ன சொன்னீங்க, கேஸுக்கு இணைக்கலாம் உங்கள் மானி நிறுத்தப்படும், பேங்க்குக்கு சேர்க்கலன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு க்ளோஸ் மூடப்படும், பேனில் சேர்க்கனா உங்கள் பேன் ஆதார் அட்டை செல்லாது. இதெல்லாம் சொன்ன நீங்கள் ஆதார் ஓட்டுக்கு மட்டும் ஏங்க ஆதார் செல்லாதுன்றீங்க? ஆதாரில் வந்து மோசடி பண்ண முடியாது, தெரியும்ல? அது முடியாது. ஏன்னா உன்னுடைய கருவிலேருந்து கைரேகை வச்சுன்னு ப்ரூவ் பண்ணுற ஒரு விஷயம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மக்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணி மக்களை அல்லால விட்டு திண்டாட பண்ண விட்டுட்டு நீங்கள் அதை கொடு இதை கொடு கேட்கறத விட்டு போட்டு அந்த இதில் ஆதார சேர்த்திங்கனாலே ஃபோர்ஜெல்லாம் டெலிட் ஆகிடும்ல. இப்போ ஏன் இப்போ எதிர்க்கிற கட்சிகள் ஆதாரம் இணைக்க வேண்டும்ன்ட்டு ஒரு பெரிய போராட்டம் நடத்துறதுனால அதை ஏன் செய்ய மாட்டாங்க? ஏங்க இப்போ நீதிமன்றத்தில் போய் சொல்கிறான் ஆதார் செல்லாதுன்னு சொல்லிட்டு, நீதிமன்றம் நான் சொல்கிறேன் இல்லை ஆதார ஒரு ஆவணமாக நீங்கள் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ கூட எல்லா கட்சியும் உச்சநீதிமன்றம் வழக்கு போட்டது. உச்சநீதிமன்றம் வழக்கு போடும்போது நீங்கள் எடுத்தப்பட்டு தான் சொல்லியிருந்தேன், இதெல்லாம் நிற்காதுங்க, அன்றைக்கி போட்டு அன்றைக்கி டிஸ்மிஸ் ஆகிடுங்கன்னு சொன்னேன், புரியுங்களா? அது டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த டிஸ்மிஸ் பண்ணும் போது ஒன்று என்ன சொல்லுது உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையத்தின் நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அவ்வளோ யோக்கியமான நீதிபதிகளாக இருந்தால் ஏன்டா அந்த மாதிரி செத்து போன தாத்தாங்க வாக்காளர் அடையாளத்தெல்லாம் கேட்குறீங்க? அதெல்லாம் மக்கள் எங்கடா போவான்னு கேட்கணும் அறிவுபடம். பட்ச நீதிபதி ஆயிருக்காங்களே, பட்சத்தெல்லாம் வந்தாங்க நீதிபதி, இதை கேட்கணும்ல. அப்போ நீதி எங்கெங்க இருக்குது? நீதிமன்றத்திலே நீதி இல்லைன்னா அப்போ எங்கே தான் போவாங்க? ஷா வேண்டித்த மக்கள் அதான் செத்துனுக்கிறான்ல எல்லாத்துக்கும். இப்போது இந்த தேர்தல் காங்கிரஸோட நிலைப்பாடு இந்தியாவில் சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? காங்கிரஸோட செயல்பாடு உண்மையில் அற்புதமானது. ஒட்டுமொத்த இந்திய மக்களை காங்கிரஸ் பின்னால் ராகுல் காந்தி பின்னால் தான் நிற்கிறாங்க. இதில் என்ன ஒருத்த அப்படின்னா காங்கிரஸில் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவங்க 2 பேர் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க, வேற எவனும் வேலை செய்யறது கிடையாது. இங்கே இருக்கிறாங்களே தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரங்க எங்கேயாவது மக்கள் பிரச்சனைக்காக ஒரு போராட்டம் பண்ணுறா? அதாவது திமுக கோச்சிக்கூடாது, ஸ்டாலின் கோச்சிக்கூடாது, ஒருத்தர் கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு கொடுப்பாங்க, ஒரு அறிக்கை கொடுப்பாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. கட்சி வளர்ச்சிக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறாங்களா? இருக்கிற காங்கிரஸ் தான் திமுக காரங்களாவே மாறிட்டாங்களே. அதான் உண்மை, அதான் சொல்ல வரேன். இவனுங்க வந்து ஒரு மாபெரும் தலைவராக சிதம்பரம், ஆனால் அவரை பற்றி சொல்கிறாங்க, அவர் உலகத்தின் பணக்காரில் அவரும் ஒத்துருன்றான், அவ்வளோ பணம் வச்சுக்கிறான்னு. கட்சிக்காரன் 10 பைசா இன்றைக்கி கொடுத்துருப்பாரா? உண்மையாக காங்கிரஸ்காரவங்களாம் வந்து அப்படியே ஒதுக்கி போயிட்டாங்க. இல்லை கட்சி காசு கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு மக்கள் பிரச்சனைக்கே வந்து அவரெல்லாம் போராடினதே இல்லையே. ஏங்க மற்ற எல்லா கட்சியும் என்ன பண்ண, திமுக அதிமுக என்ன பண்ணுறோம் அதான் பண்ணுறேன். கஷ்டக்காரன் கஷ்டப்படுறேன்னா அந்தந்த மாவட்ட சேர்த்து சப்போர்ட் பண்ணுவான், பிரச்சனை வந்து நிற்பான், அவனை வேண்டியதை செஞ்சு கொடுப்பான். அதனால தான் அந்த 2 கட்சியும் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுக்கு முன்னாடி மிகப்பெரும் கட்சி காங்கிரஸ் கட்சி தான். ஆனால் இவங்கெல்லாம் கட்சிக்காரனுக்கு ஒரு சப்போர்ட்டும் பண்ணாதனால தான் இன்றைக்கி அந்த நிலைமை இருக்குது. ஆனால் மக்களுடைய எழுச்சிக்காக, மக்களுடைய தேச நலனுக்காக, மக்களுடைய எதிர்காலத்துக்காக, அவருடைய நன்மைக்காக ராகுல் காந்தி மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறார். இப்போ காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சது, அப்போ ஏன் ராகுல் காந்தி அங்கே போய் நிற்கும்போது லட்சக்கணக்கான பேர் வந்தீங்கன்னா? சரி, அவங்க தான் ஓட்டு போடலையா? அப்போ எல்லாம் ஓட்டு போட்டாங்க, இவங்க மாற்றிட்டாங்க. இப்போ இது வந்து மாற்றினது தான் வெற்றியே இல்லைங்கிறீங்க? அப்போ
இது வெற்றி உண்மையிலே போட்டி நடந்தாதாங்க வெற்றி தோல்வின்னு சொல்லிக்க முடியும். உலக அளவில் மோடி வந்து பவர்ஃபுல்லாக தானே இருக்கிறார். என்ன பவர்ஃபுல்லு? இந்தியாவோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குன்னு தானே பிஜேபி சொல்கிறாங்க. இப்போ நாக்குத்தான் சொல்வேன், நான் தான் பெரிய ஆள், நான் தான் மேதாவி, நான் தான் அறிவாளின்னு சொல்லிப்பேன். மற்றவங்களாம் முட்டாள்னு சொல்லுவேன். அதுக்காக மற்றவங்களாம் முட்டாளாயிடுவாங்களா? நான் மேதாவி ஆகிடுவேனா? அதாவது என்னத்தான் சொல்கிறது, திருடன் நான் யோக்கியம் தான் சொல்லுவான், திட்டு பையன் நான் சொல்லுவான், என்னால் நாடு முன்னேறி தான் சொல்லுவான். எங்கே முன்னேறிக்குது? எனக்கு இவங்க ஆட்சியில் முன்னேறுக்குன்னா பீகார் மக்கள் ஏங்க இங்கே வரான் டெய்லி 10,000 பேர் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே? அங்கே தேனும் பாலம் பொங்கி ஓடுதுன்னா பொற்கால ஆட்சி நடத்துனா அவன் ஏங்க அவன் ஆத்தா அப்பம் பொண்டாட்டி புள்ள எல்லாரையும் விட்டு போட்டு அம்மோன்னு விட்டு அனாதை எங்கே வர பரதேசியாங்க? இல்லை, இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் அப்படி இருந்தது. இப்போ உத்தரப்பிரதேசத்துலாம் வேலைவாய்ப்புலாம் அதிகரித்து தான் இருக்குது. பிஜேபி அரசில் வந்து சரியாக தான் இருக்குன்றாங்கல்ல. யார் சொன்னது? யார் சொன்னது? உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் போன வாரத்தில் கூட ராகுல் காந்தி ஒரு இது போட்டார், நியூஸில் எல்லாம் வந்தது. நியூஸ்லேயும் அதை வந்தது தான் அவர் எடுத்து போட்டார் ட்விட்டாக. அரசு பள்ளிக்கூடத்தில் 7 குழந்தைங்களுக்கு போடுற சாப்பாட்டை ஒரு தட்டில் இலையில கூட பேப்பரை விரிச்சு போட்டு அதில் போட்டுக்கிறானுங்க. இது வந்து மாபெரும் சாதனையா? இதுதான் அவங்களுக்கு சாதனை. நல்லா அந்த நாட்டை நாசமாக இருக்கிறது அவங்களுக்கு சாதனை. வசதியாக அந்த மக்களை பிச்சைக்காராக்கிறது சோத்துக்கே வழியெல்லாம் பண்ணுறது அவங்களுடைய சாதனை. வேறு என்ன சாதனை? யூபியில் என்ன நடக்குது? அரசு ஆலோசனை கூட்டத்தில், அதிக ஆலோசனை கூட்டத்தில் டங்க பஜனை பாடுறாங்க, மாடை வச்சு சுற்றி வர்றாங்க. அவங்க வந்து கும்பமேளா நடத்துனாங்களே யூபியில், டாய்லெட்டை கட்டின லட்சத்தை பார்த்தீங்களா? உலக மகா விஞ்ஞானிகள் அவங்க. அது அப்பேற்பட்ட விஞ்ஞானிகள் உள்ள ஆட்சி தான் அங்கே ஆட்சி. அப்புறம் மாநிலம் எப்படிங்க முன்னேறி இருக்கான்? இப்போது 2026 தேர்தலில் இப்போ நீங்கள் இப்போ பிஜேபி தான் ஜெயிக்கணும்னு சொல்கிறீங்களா தமிழகத்தில்? கண்டிப்பாக ஜெயிக்க போகுது. எப்படி சொல்கிறீங்க? மாபெரும் கூட்டணி திமுக கூட்டணி, அதை மீறி எப்படி அவங்களால ஜெயிக்க முடியும்? வெங்காய கூட்டணி. இப்போ யூபி பீகாரில் என்ன நடந்தது? மாபெரும் கூட்டணி, மகாகட்பந்தன் கூட்டணி தான். நிதிஷ்குமார் அங்கே பல ஆண்டுகளாக ஆட்சி நடத்தினவர் தானே சார். நிதிஷ்குமார் இப்போ சீஃப் மினிஸ்டர் கிடையாது சார். தத்தி அடிக்க போகிறாங்க. பிஜேபி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவர் என்ன கேட்டினார்? அவர் அது எப்படி அவரை துரத்தி அடிச்சுட்டு அப்புறம் பிஜேபி தான் முதல்வர் ஆயிரும்னு சொல்கிறீங்களா? ஆமாம், நிதிஷ்குமாரோட எம்எல்ஏ மொத்த பேர் இங்கே பிஜேபி சேர போகிறாங்க பாருங்க. இல்லை, மத்தியில் அவருக்கு அவங்க இதில் தானே ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அது எப்படி இது மத்தியில் இவரோட ஆதரவில் தான் அங்கே ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு? நீங்கள் நான் சொல்கிறது நடக்குங்க. அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, புரியுங்களா? நிதிஷ்குமாரில் ஒன்றும் பண்ண முடியாது. அவரை என்ன மற்றவங்க மாற்றி அடக்கி ஒடுக்கி ஒன்றும் இல்லாத பண்ணிடுவாங்க. அவர் பிள்ளைக்கு ஒன்றா ஒரு பதவி, மத்தியில் ஒரு பதவி கொடுத்து அவர் உட்கார வச்சாங்க. நீங்கள் ஒன்றா நடக்க போதா நடக்குதா இல்லையான்னு ஒரு 4-5 நாள் வெயிட் பண்ணுங்களேன். இப்போ பிஜேபி வந்து அடக்குமுறை மன்னர் ஆட்சி தான் நடத்துதுன்னு சொல்கிறீங்களா? சர்வாதிகார ஆட்சி நடத்துது. சர்வாதிகாரம், ஜனநாயகம் என்ற போர்வையில் சர்வாதிகார ஆட்சி நடத்துகிறது. இப்போ இந்த எஸ்ஐஆர் நீங்கள் எதிர்த்தீங்க, அவங்க திமுக போராடுச்சு. விஜய் எதிர்க்காதவர். இப்போ நேற்று வந்து எஸ்ஐஆருக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு இது சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த 2026 தேர்தலில் அவரோட இது எப்படி இருக்கும் சார்? எஸ்ஐஆர் என்பது யார் எதிர்த்தாலும் அதை தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் வரவேற்கும். ஏன்னா அது மக்களுக்கு விரோதமானது. அதனால் அதை எதிர்க்கிற யாராக இருந்தாலும் நாங்கள் வரவேற்போம். 1. 2வது வந்து இதுக்கு மேலே நாட்டில் தேர்தல் ஒன்று நடத்துறது என்பதே வேஸ்ட்டுங்க. பிஜேபி வந்து தேர்தல் நடத்தி எதுக்கு மக்களோட பணத்தெல்லாம் வீணாக வேஸ்ட் பண்ணதுன்னு தெரில. அந்த பணத்தெல்லாம் எடுத்து அம்பானிக்கு அதானிக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அதை விட்டுப்பட்டு தேவையில்லாமல் தேர்தல் எது நடத்தினாங்க. ஒட்டுமொத்த 1 மேன் ரூல்னு அறிவிச்சிட்டு நான் தான் சர்வாதிகாரி, நான் தான் அதிபர், இன்னும் எந்த ஸ்டேட்டும் எலெக்ஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு போனோம். 2வது இருக்கிற இந்தியாவில் இருக்க எல்லா எதிர்கட்சிகளும் அந்த கட்சிகளை கழிச்சிட்டு வேலையை போய் பார்க்கலாம், பிழைக்கிற வேலையை பார்க்கலாம், எங்களை வேலை செஞ்சு பிழைக்கலாம். அதை விட்டுப்புட்டு இவனுக்கு எதுக்கு வந்து எது பண்ணுகிறானுங்க? நான் மகாராஷ்டிரா நடந்தால் பீகாரில் நடந்தது. மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிச்சுது. அங்கே சிங்கம் புலின்னு சொல்லிக்கிற அந்த உத்தவ் தாக்கரே புலி வந்து பூனையாக கிடக்குது. அதனால தான் சீஃப் மினிஸ்டராக உட்காந்துருந்தான். தேவையில்லாமல் அவங்க மிகப்பெரிய மோசம் நடிச்சு சேஞ்சு அவங்க ஆட்சியில் உட்காந்துக்கிறாங்க.
தெரிஞ்சு அது மகாராஷ்டிரா இருந்த அளவுக்கு பிரார்த்தனை வந்து நாளைக்கு தேர்தலில் ஆணித்தரமாக நிரூபிச்சிட்டாரு. நிரூபித்து கூட எவனவும் கேள்வி கேட்காம கம்முன்னு உட்காந்துக்கிறான்னா அப்போ எதுக்கு யாரை ஏமாத்தையும் கட்சி நடத்துகிறாங்க? சரி, இப்போ அது விஜயோட செயல்பாடு. விஜயோட செயல்பாடு அவருடைய அரசியல் பண்ணுறாருங்க, புரியுங்களா? இந்த வரப்போகிற தேர்தலில் இதெல்லாம் வந்து சும்மா விஜய் வந்து அதை பண்ணால் யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாதுங்க, புரியுங்களா? எஸ்ஐஆரை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கிட்ட 1 கோடி பேர் வாக்காளர் தமிழ்நாடு வாக்காளர் நீக்கிட்டு 2 கோடி வாக்காளர் வட இந்தியக்காரனை சேர்த்து அவங்களாம் ஓட்டு போட்டான்னு சொன்னாங்க ஆட்சியில் உட்காந்துன்னு சொல்லிட்டு ஆட்சியில் உட்கார வச்சு கொஞ்ச நாள்லேயே அவங்களே சிங்கிள் பார்ட்டியாக உட்காந்துருவாங்க. இல்லை, இப்போ இது தடுப்பதற்கு மீண்டும் அந்த வாக்கு சீட்டு முறை வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றா உட்காரணும். இவங்க இதில் எல்லா எதிர்கட்சிகளும் இவங்க காங்கிரஸ் கூட கூட்டணியை வச்சுக்கின்னு காங்கிரஸை டம்மி பண்ணுறது தான் இவங்க வேலையானுக்கிறாங்க. இவங்கள மாதிரி அவங்க கூட இருக்கிறவர்களே இவங்கள மாதிரி பைத்தியக்காரன கட்சி தலைவரும் எவனுமே இருக்காது. காங்கிரஸை வந்து எல்லாம் குறை சொல்கிறானுங்க. ஆனால் காங்கிரஸ்னால தான் இத்தனை கட்சிகள் இன்னுக்கும் உயிரோட்டமாக இருந்துருக்குது. ஆனால் இன்னொரு 5 வருஷத்தில் மொத்த கட்சி பிஜேபின்ற சர்வாதிகார கட்சி இவங்க ஒழிச்சிடும். இவங்களுக்கு அந்த அடிப்படை அறிவே இல்லாமல் இவங்க வந்து நம்ம பிஜேபி எதிர்க்கணும், காங்கிரஸ் கூட சேரணும். ஆனால் காங்கிரஸ் வந்துடக்கூடாது, காங்கிரஸை ஒழிச்சிடணும் வச்சுக்கணும். ஆனால் அவங்க ஜெயிச்சிடக்கூடாது, ஆமாம் வந்துடக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு உள்ளடி வேலை. இப்போ இந்த நிதிஷ் பீகார் என்ன ஆச்சு, மகாராஷ்டிரா என்ன ஆச்சு, அயோக்கிய பசங்க இவங்க உள்ளுக்குள்ளே உட்கார வச்சுக்கின்னு இப்போ தமிழகத்துலையும் இதே வேலை தான். காங்கிரஸ் ஒன்று அங்கே வந்து நான் எனக்கு சிஎம் பதவி கொடுன்னு கேட்கல. அப்படி இருக்கும் இவனு தான் சிஎம் ஆகணும். அப்போ கூட அந்த சூடு சொன்ன இல்லாமல் எல்லாத்தையும் இதெல்லாம் மிகப்பெரிய மோசடியான ஒரு தேர்தலுங்க. உலக நாட்டில் பல நாடுகளில் வந்து ஆளுங்கட்சி மோசடியாக தேர்தலில் ஜெயிச்சோன்னையும் எதிர்கட்சியில் மக்கள் சேர்ந்து மிகப்பெரிய போராட்ட கலவரம் பண்ணி அந்த ஆளுங்கட்சி வச்சுன்னு பயந்து ஓடுற அளவுக்கு ஓட வச்சு மக்கள் ஆட்சி பிடிக்கிறாங்க. மக்களாக சேர்ந்து ஒருத்தர் உருவாக்கி அந்த நாட்டு ஜனாதிபதியாக பிரதமராக உருவாக்குறாங்க. அப்படி ஒரு சூடு சொன்னே இல்லாத நாடாக இந்தியா இருக்குது. சுற்றி இருக்க எல்லா பங்களாதேஷ், இலங்கை, நேபாள், வங்கதேசம் எல்லாத்துலேயும் வந்து மக்கள் வந்து ஆட்சிக்கு எதிராக ஆளுங்கட்சிக்கு எதிராக போராடி மக்கள் ஆட்சியை உருவாக்கியிருக்காங்க. இங்கே எந்த எதிர்கட்சியும் அவங்க ஜெயிச்சு கூட அவனுக்கு வெற்றியை பிடிக்கணும் உட்காந்துருந்தா கூட இவங்களுக்கு கம்முன்னு உட்காந்துக்கிறாங்க. அப்போ எதுக்கு இவங்க அரசியல் பண்ணுறாங்க? இல்லை, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறவர்களே காங்கிரஸ் தோற்கடிக்கிறதுக்கு தான் வேலை பார்க்குறாங்க. ஆமாம், அது காங்கிரஸுக்கு தெரியாதா? காங்கிரஸுக்கு தெரியும், அதோட பிளவு தான் தோத்துனுக்குது, புரியுங்களா? ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், காங்கிரஸ் இழக்கிறதுக்கு ஒன்று எல்லாத்தையும் இழந்தாச்சு, புரியுங்களா? இவங்க வந்து இப்போ பீகார் தேர்தல் என்ன சொல்லிச்சு, இதில் வேறு ஊடகங்கள் வேறு எல்லா ஸ்டேட்டு ஊடகங்களும் சரி, பீகாரில் வந்து தேஜஸ்வி தான் சிங்கம் புலின்னு. ஆனால் ராகுல் காந்தி வரும்போது தான் மக்கள் அவ்வளோ பேர் கூடினாங்க லட்சக்கணக்கில். ராகுல் காந்தி பின்னாத ஒரு தேஜஸ்வி இருந்தார். எலெக்ஷன் வந்த பிறகு அவர் தான் சிங்கம் புலின்னாங்க. சிங்கம் புலி என்னாச்சு? உண்மையில் அவங்க தான் ஜெயித்தாங்க. ஆனால் புலிக்கு இப்போ என்ன கம்மி பண்ணிக்கிறாங்க, பூனையாக வீட்டுக்குள்ளே போய் பார்த்துக்கினாங்களே. மகாராஷ்டிராவில் சிங்கம் புலி இருந்தார், அவர் வீட்டுக்குள்ளே போய் பார்த்துக்கினாரு. அவர் கட்சியை 2ஆக வச்சு ஒன்றில் பண்ணிட்டாங்க. அப்போ கூட தேர்தல் அவங்க தான் 3 கட்சியும் சேர்ந்து ஆட்சி பிடிக்கணும். இவங்க எடுத்துக்கினாங்க. கேள்வி கேட்க ஆளே கிடையாது. அப்போ எதிர்கட்சிங்களாம் எதுக்கு அரசியல்னு ஒன்று பண்ணுறாங்க, கட்சின்னு எதுக்கு ஒன்று நடத்துகிறாங்க? நாங்கள் மக்கள் நன்மைக்காக மக்கள் வாழ்வுக்காக போராடுறோம், அதுக்காக தான் பாடுபடுறோன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து சர்வாதிகார ஆட்சி நடந்துருக்குது, மக்கள் விரோத ஆட்சி நடக்குது, மக்கள் தீர்ப்புக்கு எதிரான ஒரு ஆட்சி நடந்துருக்குது. அப்படி இருக்கும்போது மக்கள் அளித்த தீர்ப்பையே இவங்க மாற்றுறாங்களே, அதை நம்ம தட்டி கேட்கணுன்னு எல்லா எதிர்கட்சியும் ஒன்றா சேரணும்ல. இந்த பக்கம் மம்தா ஒரு பக்கம் ஓடுது, நம்ம ஊர் ஸ்டாலின் தான் வந்து அப்படியே என்னது நழுவுறமினா இப்படின்னுவார், அங்கே அவர் பேசினுப்பார், இப்படின்னுவார், அங்கே பேசினுப்பார். இந்த மாதிரி கதையை ஏமாத்தின்னு பிராடுதனம் பண்ணி இருக்கிறாங்க. மக்களுக்கு உண்மையில் சேவை செய்கிற உணர்வு இருக்குதா? நாளைக்கு ரொம்ப பேசினாலும் வேறு ஏதாவது ஈடி ரைட் அனுப்பிச்சு குடும்பத்துக்கு உள்ளத்துக்கு வச்சிடப்போறான்னு சொல்லி போட்டு கதை பண்ணிக்கிறாரு.